அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறதுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி பலன் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி ரேவதி நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். இது ஒரு முக்கியமான சனி வக்கர பயிற்சியாக பார்க்கணும் மகர ராசி நண்பர்களுக்கு. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் பயணம் செய்கிறதுனால நீங்கள் தைரியமாக எல்லா விஷயத்திலும் செயல்படுவீங்க. ஒரு என்ன விஷயம் நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன விஷயம் நடந்தாலும் பண்ணிக்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டை வாங்கிடுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு வண்டியை வாங்கிடுவோம், வாகனத்தை வாங்கிடுவோம், எப்படியாச்சும் அவர்கிட்ட போய் அந்த பணத்தை கேட்டு வந்துடுவோம், எப்படியாச்சும் அவர்கிட்ட போய்ட்டு அந்த பணத்தை செட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்ற எண்ணங்கள் இந்த டைமில் அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம், நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். பழைய தொழில், இதுக்கு முன்னாடி பார்த்த தொழில் கூட வந்துட்டு உங்களுக்கு விலகி போயிடுச்சுன்னா அந்த தொழிலுக்கு நம்ம சொந்த தொழில் போவோம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், வேலை பார்த்துட்டு இருக்க பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கி போவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஒரு தைரிய ஸ்தானங்கள் இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே தைரியம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டையும் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் வகையில், ஒரு பிஸ்னஸ் வகையில், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு புகழோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லையா அப்படின்னா ஒரு இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த பேரு புகழ் மதிப்பு அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய விஷயங்கள் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாய் வார்த்தையினால். அவசரப்பட்டு ஒரு இடத்துல பேசும்போது கவனமாக முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. அவசரப்பட்டு பேசுகிறதுனால ஒரு சில விஷயங்கள் பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய ப்ரொமோஷன் நீங்கள் பேசுகிற ஒரு சொல்லுனால வரக்கூடிய ப்ரொமோஷன் கூட வராமல் போயிடும். நீங்கள் பேசுகிற ஒரு சொல்லுனால உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பேர், நல்ல மரியாதை, ஒரு நல்ல மதிப்பு கூட மற்றவங்களுக்கு குறைஞ்சி கண்டிப்பாக போயிடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வாய் வார்த்தையில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதிய விஷயங்கள் பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முன்னேற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. யோகங்களுக்கான வாய்ப்பு நிறைய சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மகர ராசி நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் கிடைக்குமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. குருவோட பார்வை உங்கள் ராசியை 6ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது பார்க்குறப்ப இந்த டைமில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு குருவோட பார்வைக்கான கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. சனியோட பார்வை சந்திரன் மேலே படும்போது வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே இருக்குது. வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்குது. வெளிநாடு ட்ரை பண்ணும்போது தான் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது ஒரு நல்ல உத்தியோகம் இருக்குது. அங்கே போயிட்டு வீசா இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். நான் அங்கே போயிட்டு புதுசாக வேலை தேட போகிறேங்க, அங்கே போயிட்டு புதுசாக இருக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் வெளிநாடு வாய்ப்பு பண்ணுறது கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு வேலை தேடுறவங்களுக்கு செட் ஆகாது. ஏற்கனவே வீசா இருக்குங்க, பாஸ்போர்ட் வந்துருச்சு, வீசா வந்துருச்சு, நான் போகலாம்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக போய் அங்கே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள்,
சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன மன கஷ்டம், மனவேதனை, மனக்குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. அர்த்தாஷ்டம சனியில் இருந்த அவமானங்கள், குழப்பங்கள், கெட்ட பேர், கெட்ட விஷயம், பாதிப்புன்றது இப்போதைக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்குது. அதே மாதிரி சொல்லப்போனால் ஒரு குரு பகவான் இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். இவர் குழந்தை பாக்கியம் இல்லைங்க, கொஞ்சம் குறையாக இருக்குது, கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைமில் குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த டைமில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்க்குறப்ப கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய முடிவு சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும். 2-3 பேர்த்திட்ட கேட்டு காலேஜ் சேர்றது, ஒரு ஸ்கூல் சேர்றது, ஒரு இடத்துக்கு போய் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் சேர்த்துறது, காலேஜ் போகிறது, இதெல்லாம் ஒரு கோர்ஸ் நல்ல கோர்ஸான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேருங்க. அது மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த வகையிலையும் உங்களுக்கு தடை இல்லை, எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. யோகமான ஒரு நேரமாக இருக்கிறீங்க, யோகமான ஒரு வாழ்வாதாரமாக கண்டிப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கோபத்தால் பல விஷயத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால ஆபத்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது விஷயம், இந்த 2 விஷயம் மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்ப பிரச்சனையும் நல்லாயிருக்கும், மனை பிரச்சனைலாம் எல்லாம் சரியாக போயிடும். எல்லாமே போக போக எல்லா விஷயமும் சரியாக போய் மாற்றங்கள் கிடச்சிரும். நல்லா இருக்குது. முன்னேற்றமான வாழ்க்கை வாழ்வதற்கான சிறப்பான யோகம் இருக்குது. நல்லா இருக்குது யோகமான வாழ்க்கை. நன்றி, வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கும் வணக்கம்.